Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் வந்து பீன்ஸோ கெலுங்குதோ ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். அது வந்து ஹோல் மசாலா இருக்குதுங்களா, அது ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மசாலாவில் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். தேவையான பொருள் என்னென்னு காமிக்கிறேன். ஒரு 2 பெரிய சைஸ் வந்து கெலுங்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 kg பீன்ஸு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ளீனாக வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்க, ஒரு 5 வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது. காரம் இருக்கிற காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம். பாருங்க, 1 டீஸ்பூன் வந்து தனியா இருக்குது, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் இருக்குது. இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து சீரக பவுடர் இருக்குது, ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் இருக்குது. இதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது காரம் இல்லாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால காரம் இதில் சேர்க்கல, கலர் தான் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன் வந்து பெரிய டீஸ்பூனில் வந்து கல்லக்காய் இருக்குது. டேஸ்டிங்க்கு சால்ட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துனுக்குறோம். இதில் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இருக்கிறது கட் பண்ணி வச்சுக்கிறது நம்ம இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா ஃபஸ்ட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டு அப்புறமா தான் நம்ம மசாலாங்கள்லாம் சேர்க்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுறது மசாலா காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா ஃபஸ்ட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இதுமேல. அதுக்கோசரம் இதில் நல்லா எண்ணெயில் இது ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நல்லா மெதுவானல இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், ஒரு சின்ன பேன் வச்சுட்டோம் நம்ம, கொஞ்சம் சூடாகிறதுக்கு. இதில் வந்து பாருங்கள், இந்த தனியாவும் சீரகமும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து 4 காஞ்ச மிளகா இருக்குது, காஞ்ச மிளகாவும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம். இதுக்கு மேலே அப்புறமா கல்லக்காய் சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நான் காமிக்கல உங்களுக்கு, இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த கல்லக்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நம்ம சில்லுன்னு பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு மேலே சேர்க்கணும். நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், டோட்டலாக 5 மினிட்ஸ் நம்ம இது உள்ளே விட்டுட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கணும். சென்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கணும். பாருங்கள், உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம நல்லா இதிலே ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். 5 மினிட்ஸ் நல்லா இதிலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 இல்லை 3 மினிட்ஸ் இதிலே வைக்கலாம். நம்ம திரும்ப மூடி வைக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம இருக்கிற மசாலாலாம் இதில் சேர்க்கலாம். பாருங்கள், இது ரோஸ்ட்டுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்களா, சில்லுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா காஞ்ச மிளகாலாம் நல்லா வதங்கிச்சு. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதோ பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருந்தோம். இப்போ மசாலாங்க சேர்த்துக்கலாம் இருக்கிறது. பாருங்கள், காஷ்மீரி சில்லி பவுடரோ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஈஸியாக 10 மினிட்ஸில் ஆகிடுற மாதிரி இது. பாருங்கள், கொரியாண்டர் பவுடரு, ஜீரா பவுடர். ஜீரா வந்து ரோஸ்டட் பண்ணி வச்சுக்கிறோம், அதுதான் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு மேலே பாருங்கள், நம்ம இது ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறது பவுட்ரு. இது இப்போ நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, எல்லாமே தனியா, காஞ்ச மிளகா, கல்லக்காய், சோம்பு, சீரகம் எல்லாமே அந்த பவுடர். இது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 இல்லாட்டி 4 கூட சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இது மிச்சம் ஆனால் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு திரும்ப வேறு எதுனா ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றும் ஆகாது, அது கெட்டு போகாது எதுவுமே. சால்ட்டு நம்ம அதில் சேர்க்கல, அரைக்கும் போது சால்ட்டு நம்ம வைக்கும் போது சேர்த்தோம் இல்லைங்களா, அதே தான். இப்போ சால்ட்டு சேர்க்குறது தேவை கிடையாது. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மேலே கீழே ஃபுல்லாக. காரம் எல்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை இதில். வெறும் நம்ம காஞ்ச மிளகா அரைச்சோம் இல்லைங்களா, அதுக்கு அவ்வளோ காரம் இல்லை. நல்லா பாருங்கள், மசாலாலாம் எவ்வளோ நல்லா கோட்டிங் எவ்வளோ நல்லா இருக்குது. இது கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட். இது இந்த கெலுங்கு இதோ பீன்ஸ் இதோ ஃப்ரை
நார்மலாக நம்ம வேறு ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஆகிடும். டோட்டலாக பாருங்கள் 7 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி குக் பண்ணோம், அப்புறமா 2 மினிட்ஸ் தான் குக் பண்ணோம். கிழங்கு கூட பாருங்கள் நல்லா ஒடிஞ்சிச்சு, நல்லா வெந்துச்சு. பீன்ஸ் கூட நல்லா வெந்துச்சு. இது வந்து சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி பரோட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார் ஒயிட் ரைஸ் கூட கூட சைடில் தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் கடிச்சிக்கிறதுக்கு. இப்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைக்கலாம், மூடி வைக்கலாம். 1 நிமிஷம் மூடி வைக்கலாம் போதும். இந்த மசாலாலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, இந்த மசாலா இது வாசனை போட்டோம். அப்புறமா இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துங்க. 1 நிமிஷம் பச்சை வாசனை போட்ட வரைக்கும் குக் பண்ணலாம். பாருங்கள் 1 நிமிஷம் நல்லா விட்டுட்டோம். நம்ம இதை மூடி பச்சை வாசனைலாம் போட்டோன்னு பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. பாருங்கள் ஃபுல்லாக இங்கே பாருங்கள். இது வந்து வெறும் ட்ரை கிரேவி எல்லாம் எதுவும் இல்லை, சுக்கா சாப்பிட்றோம் இல்லைங்களா, சுக்கா மசாலா மாதிரி, அந்த மாதிரி ட்ரை மசாலா. ட்ரை இது பீன்ஸு அப்புறமா கிழங்குது பொரியல் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே மசாலா கோட்டிங் பாருங்கள், ஏதோ பச்சை வாசனை எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம மசாலாங்கள்லாம் ரோஸ்டட் பண்ணி செஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அதில் மேலே நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரு, கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கிறோம், ஜீரா பவுடர் எல்லாமே ரோஸ்டட் தான். அது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரே 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகுது. பீன்ஸு கிழங்குது பொரியல், ட்ரை பொரியல் இது சரிங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அதே போல் ரைஸ் கூட ஒயிட் ரைஸ் கூட இப்போ டால் சாம்பாரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் மசாலா பச்சை வாசனை ஒன்றும் இல்லை, அந்த மசாலா ரோஸ்டட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லை, அது கூட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மசாலா மிச்சம் ஆனால் நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எதுனா ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுன்ட்டு இல்லை, எந்த பொரியலில் வேணுனாலும் நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். ஈஸியாக பாயில் பண்ணிவிட்டு அது மேலே போட வர 10 மினிட்ஸில் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியல். உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் பீன்ஸு கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஜல்தி. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.